வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 95 டிகிரி ஒடிஞ்சில் ஃப்ரீ ஷர்ட்டு இப்போ அது வந்து பார்த்தோன்னா 40 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது அந்த சிக்னலை ட்ராக் பண்ண தெரியல. சரியா, எங்களுக்கு அந்த ட்ராக் பண்ண தெரியாதனால எங்களுக்கு அது ஒரு மார்க் மாதிரி போட்டு அளவு பண்ணி காமிங்க, நாங்கள் மாட்டிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி அளவு போட்டு காமிக்கிறேன் எப்படி மாட்டலாம் அப்படின்றது. சரிங்களா, வாங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுக்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வீடியோ போகிறது முடியாதுங்க. சரியா, உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு உதவி முக்கியம். ஓகேங்களா, வாங்க அந்த வீடியோவில் இதை வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறவாங்க. நிறைய பேர் தெரியாதவங்க கேட்குறீங்க, நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி எடுக்கணுன்றது உங்களுக்கு காமிக்கிறவாங்க. சரிங்களா, இதை நம்ம எல்லாமே 95ல் நம்ம இந்த மாதிரி தான் வைக்கிறோம். சரிங்களா, இதே சேமு. இப்போ 95 இது ரன்னிங்கில் இருக்குது. இது அப்படியே வந்து நம்ம 40 டிகிரிக்கு மாற்றினோம்னா எப்படி வரும்ன்ற ஒரு டைம் பார்த்துருவாங்க. எக்கில் மார்க் பண்ணியிருக்கேன், மார்க் பார்த்துங்க எப்படின்ட்டு காமிக்கிறேன் மார்க் எப்படின்னு. இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். இது 95 டிகிரி. சரிங்களா, இப்போ 95 நம்ம நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு 95 டிகிரிலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே கிராஸ் ஆகணும். நம்ம பாருங்கள், ரைட் சைடு வலது பரமாக அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம தென்மேற்கு திசையை கொண்டு போகணும். சரிங்களா, இப்போ நான் அதை மார்க் பண்ணி உங்களுக்கு பாருங்கள், இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடுவாங்க. இதில் வந்து 95ல் இப்போ இருக்கிறத நீங்கள் வச்சிங்க பாருங்கள். இப்போ 95ல் இந்த சிக்னல் இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, இப்போ 95 இருக்குது. இப்போ பாருங்கள், நான் அப்படியே ரொட்டேஷன் பண்ணுறேன். ரொட்டேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு பாருங்கள், ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி நம்பர் டைப் பண்ணி வச்சுங்க. சரிங்களா, 40 டிகிரியில் வர்ற அந்த ஃப்ரீக்வன்சி இப்போ டைப் பண்ணி வச்சுங்க. டைப் பண்ணி வச்சுட்டு இப்படி திருப்புங்க. சரிங்களா, பாருங்கள் இந்த மாதிரி தெரியுதுங்களா, இப்படி இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணிங்க பாருங்கள், இந்த மாதிரி. இது பாருங்கள், இதே மாதிரி நம்ம இதை பாருங்கள் இப்படி ரொட்டேஷன் பண்ணோம். சரிங்களா, இப்போ வந்து நம்ம கிழக்காக இருந்து தென்மேற்காக போனோம். நம்ம பாருங்கள் இந்த மாதிரி ரொட்டேஷன் பாருங்கள், டிசி எந்தளவுக்கு திரும்புதுன்னு பாருங்கள். பாரு, தென்மேற்குன்னு போது இப்போ நமக்கு இந்த அளவு வரும். சரிங்களா, பாரு இப்படி வரும். இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம டவுன் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ அது மாதிரி டவுன் பண்ணி இந்த மாதிரி டவுன் பண்ணல பாரு, சிக்னல் வருது. நண்பர்களே பாருங்கள், இப்போ நமக்கு சிக்னல் வந்துச்சு. 82% சிக்னல் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். வெயிலுக்கு தெரியுதான்னு தெரியல. சரிங்களா, 82% சிக்னல் வந்திருக்கு. இதெல்லாம் இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிக்கலாம். ஆனால் வந்து இப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் சிக்னல் கொஞ்சம் லோவாக தான் கிடைக்குது. பாருங்கள், இப்போது 87% கிடச்சிருக்கு நமக்கு. சரியா, ஒரு 2 அடி டிஸில் நம்ம ஈஸியாகவே கவர் பண்ண முடியும். பாருங்கள், 87% அண்ட் 90% வருது. சரிங்களா, இவ்வளோ தாங்க. இதை உங்களுக்கு நான் மார்க்கு அளந்து காமிக்கிறேன் ஒரே செகண்டு. நண்பர்களே பாருங்கள், இப்போ நம்ம அளவு பண்ணிடலாம். இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சரியாக பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்துங்க இவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுங்க. தெரியுங்களா, எவ்வளோ உங்களுக்கு 4 இன்ச்சு வருது பாருங்கள். 4 இன்ச்சு டேப். சரியா, கரெக்டாக 4 இன்ச்சு நீங்கள் தள்ளணும். 4 இன்ச்சு கிராஸ் ஆகணும். பார்த்துங்க, அதாவது தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள், இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். இங்கே மார்க்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 4.5 இன்ச்சு. சரியா, இன்ச்சில் நீங்கள் அளவு பண்ணிங்க. நீங்கள் கரெக்டாக டேப் வச்சு அளந்து இவ்வளோ நீங்கள் தள்ளனீங்க அப்படின்னா கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நமக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. சரியா, பார்த்துங்க.
பாருங்கள் தெரியுங்களா, 90% வருது பாருங்கள். சரியா, 90% வருது. 12 டிபி 12.3 டிபி வருது நம்ம சிக்னலில். சரிங்களா, இந்த அளவு சிக்னல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. 2 அடி தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, ஈஸியாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். பார்த்துங்க 90% 12.3 டிபி வருது. பார்த்துங்க கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4.5 இன்ச்சு கிராஸ் பாருங்கள். இங்கேருந்து ரொட்டேஷன் ஆகி கிராஸ் இப்படி திரும்பி போயிருக்கு. தென்மேற்கு திசை தாங்க. இப்போ 2 அடி டிஸ்லேயே வந்து நமக்கு 90 அண்டு 91% வருதுங்க. சரியா, இவ்வளோ தாங்க. இன்னும் நீங்கள் ரொம்ப பெரிய டிஸ் வைக்கணும் அவசியம் இல்லை. இது 90%ன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபுல் பர்சன்ட் தான். நீங்கள் வந்து தாராளமாக ஈஸியாக ஓட்டிக்க முடியும். நண்பர்களே பாருங்கள், நம்ம இந்த அப் டவுன் பார்த்தாச்சு. இந்த அப் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் பழைய மார்க்கு. சரியா, இந்த இடத்துல போல்ட் இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ஆனதுனால இப்போ போல்ட்டு இந்த இடத்துல வந்துருக்கு நமக்கு. தெரியுதுங்களா, கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் ஜஸ்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஜஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே இருக்கிற போல்ட்டு இப்போ இங்கே வந்துருக்கு. சரியா, நமக்கு வந்து பார்த்தா இன்ச்சு கணக்காக பார்த்தா வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 8 mm இல்லை 10 mmன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு அவ்வளோதான் வந்து கிராஸ் ஆகிருக்கு. மற்றபடி அதே தான், சேம். சரிங்களா, இங்கே இருக்கிற போல்ட்டு இங்கே வந்துருக்கு. பார்த்துங்க, சேம் தான், ஒரே ஜஸ்ட்டு இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேவா, வாங்க ஒரு டைம் டிவியை செக் பண்ணி பார்த்துலாம் வாங்க. நண்பர்களே பாருங்கள், இப்போ நம்ம டியூன் பண்ணி பார்த்துருவோம். வேறு சிக்னல் பாருங்கள், நான் ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதுதான் ஃப்ரீக்வன்சி. சரிங்களா, நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இருங்க. பாருங்கள், இப்போ இதுதான் ஃப்ரீக்வன்சி நம்பரு. இல்லாமல் நம்ம டியூன் பண்ணிடலாம். ஏன்னா இதில் இருக்கிறது இப்போ 2 சேனல் தாங்க ஓடிட்டு இருக்குது தமிழில். மற்ற எல்லாமே ஃபாரின் சேனல்ஸு எல்லாமே கலந்துருக்கும். நம்ம பாரு முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 டிபி இருக்குது. 12 டிபியில் பார்த்தா இப்போதைக்கு ஒரு 2 டிபி தான் ரன்னிங்கில் இருக்குது. வாங்க உள்ளே போய் நான் பார்த்துருவோம். வாங்க, முடிஞ்சுது. ஸ்கேனிங் பார்த்தலாம். நண்பர்களே இப்போ பாருங்கள், டியூன் பண்ணி முடிச்சிட்டோம். லிஸ்ட்டு மட்டும் பார்த்துக்குவோம். சரிங்களா, ப்ளே பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், நமக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 50 சேனல் வந்திருக்கு. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது ஃப்ரீயாக இருக்கும், ஒரு சிலது கொஞ்சம் பேமெண்ட்டில் இருக்கும். இதில் ஃப்ரீ சேனல் தான். ஆனால் வந்து தமிழ் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு ஒரு 2 சேனல் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. சரிங்களா, இது மட்டும் தாங்க. பார்த்துங்க, ஃப்ரீக்வன்சி நம்பர் பாருங்கள். உங்களுக்கு சிக்னல்னு பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது தாங்க ஃப்ரீக்வன்சி நம்பர் வந்து 11638 அர்ஜென்டல் 32722. இது சிம்பிள் ரேட்டு அர்ஜென்டல். இதுதான். இது மேக்ஸிமம் இது வந்து பார்த்தோன்னா 10 பிட் பாக்ஸும் 8 பிட் பாக்ஸும் ஃப்ரீ பாக்ஸில் வரும். வேணுன்ட்டு எடுங்க. உங்களுக்கு நம்ம ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, சரிங்களா, வாட்ஸ்அப் குரூப்பு, உங்களுக்கு டெலிகிராம் எல்லா லிங்க்குமே வந்து நம்ம லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய வீடியோஸு ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அங்கே போய் வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா, வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.